கனகா என்ன மசம் நின்னுட்டு இருக்கா? அவளை கூட்டிக்கிட்டு இதான் இந்த கவரிங் நகையை எடுத்துக்கிட்டு ஸ்டேஷனுக்கு போ. நான் போயிட்டு அந்த சிசிடிவி கேமராவை பார்த்துட்டு வாரேன், சரியா? எம்மா நான் எந்த தப்புமே பண்ணலமா. எம்மா எனக்கு ஆபத்துமா. எம்மா ஐயோ என் செல்ல மோவலே, என் மோவலே. எம்னே என்ன எம்மா. எம்மா என் வீட்டுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். என்ன அதுக்கப்புறம் வீட்லயே சேர்க்க மாட்டாங்க. ஸ்டேஷன் வரைக்கும் போக முடியாது. அதுக்கப்புறம் என் நாத்து இருக்காளா, அவ என்ன நெச்சு எடுத்துருவா. எம்மா சொல்லுத கேளுமா. இல்ல சின்னதர ஏதாச்சும் பண்ணல, உன் தங்கச்சி ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போனா அவ்வளவுதான். அவன் மாப்பிள்ளை வீட்டுல அவ வாழ முடியாது பத்துக்கோ. நீ தான் ஏதாச்சும் பண்ணணும். இருமா, நான் பாத்துக்கிறேன். சார் அது எப்படி சார், நீங்க அவதான் திருடுனான்னு தெரியாமயே நீங்க வந்து எல்லாத்தையும் அவன் மேல பழிய போட்டுக்கிட்டு இருக்கீங்க? நீங்க என்னது அவதான் திருடுனான்னு தெரியாதா? இந்த ஊருக்கே தெரியும். நானும் சரி ஸ்டேஷனுக்கு வந்தா பாத்துக்கலாம் நான் பொறுமையா இருந்தேன். அந்த கதை தான் வளதா போட நாரி போச்சே. சார் அது என் குடும்பத்து விஷயம், அதுல நீங்க தலையிடுற வேலை எல்லாம் வச்சுக்காதீங்க. எது குடும்பத்து விஷயம்? எங்க ஸ்டேஷனுக்கு வர வரைக்கும் தான் அது உங்க குடும்பத்து விஷயம். எங்க ஸ்டேஷனுக்கு வந்துட்டுல இனிமே அது எங்க விஷயம், இந்த நாட்டு விஷயம். இந்த நாட்டுல என்ன தப்பு நடந்தாலும் அந்த சிங்கம் காப்பாத்தியாவான். கனகா என்ன மசம் நின்னுட்டு இருக்கா? அவளை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போ. ஓகே சார். அங்க என்னடி பேசிக்கிட்டு இருக்க? வா ஸ்டேஷனுக்கு போவோம். மேடம் சொல்லுறத கேளுங்க மேடம். நானும் தப்பு பண்ணவே இல்ல. என் அண்ணி நகையை ஆசைப்பட்டு எடுத்தேன். அதுக்கப்புறம் கொடுத்துட்டேன் பாத்துக்கோங்க. என்கிட்ட இருந்து என் நாத்தனார் தான் அந்த நகையை எடுத்தா. அது எங்க அண்ணிக்கும் தெரியும். எண்ணி எப்படியாச்சும் காப்பாத்துங்க. ஆமா, அவ எடுக்கல அந்த நகையை. விட்டுருங்க ப்ளீஸ், எனக்காண்டி விட்டுருங்க. சின்ன பண்ணே நீ கொஞ்ச நேரம் வாயை மூடிக்கிட்டு இரு. சின்ன பண்ணே உங்க அம்மா சொல்றதுதான் சரி. கொஞ்ச நேரம் நீ வாயை மூடிக்கிட்டு இரு, சரியா? அவங்க பண்ண தப்புக்கு அவங்க தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். உன்னுடைய நாத்தனார் பண்ற கொடுமை எல்லாமே எங்களுக்கு தெரியும். இருந்தும் நாங்க பொறுமையா இருந்தோம்னா சரி, அந்த வீட்டுல நீ சந்தோஷமா இருக்கன்னு சொல்லிட்டு தான். ஆனா இங்க வந்துதான் தெரியுது எல்லாரும் உன்னை சேர்ந்து கொடுமைப்படுத்தி இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இதுக்கு மேல இங்க பொறுமையா இருக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. என்ன எப்படியாச்சும் காப்பாத்துன்னு. சார் இதெல்லாம் ரொம்ப ஓவர் சொல்லிட்டேன் பாத்துக்கோங்க. வீட்டுக்கு வந்து நீங்க எப்படி அரெஸ்ட் பண்ணலாம்? நாங்க ஸ்டேஷனுக்கு வரோம், நீங்க ஃபர்ஸ்ட் ஆதாரத்தை எடுத்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் நீங்க அரெஸ்ட் பண்ணுவீங்க. எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம நீங்க எங்க தங்கச்சி எப்படி அரெஸ்ட் பண்ணுவீங்க? நான் எதுவா இருந்தாலும் கோர்ட்ல பாத்துக்கிறேன். என்னது கோர்ட்ல பாத்துக்கிறியா? ஆதாரம் இல்லையா? எதுக்கு ஆதாரம் இல்ல? முதல்ல திருடி இருக்கான் அந்த நகையை. திருட நகையை பாதிதான் எடுத்துட்டு வந்து வச்சிருக்கான். அந்த நகையை வந்து உன் தங்கச்சி தான் கொடுத்துருக்கா. அது போலி நகை. இவ்வளவு ஆதாரம் இருக்கு, அதையும் மீறி உனக்கு ஆதாரம் இல்லாம அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு எந்த ஒரு இதுலயும் இல்ல. சந்தேகத்தின் பேர்ல உன் தங்கச்சி இன்னைக்கு நாங்க அரெஸ்ட் பண்றதுதான். சார் இவங்க கிட்ட எல்லாம் என்ன சார் பேச்சு? வாங்க கூட்டிட்டு போவோம். சரியா சொன்ன கனகா, நீ அவளை கூட்டிட்டு போ. நான் போய் சிசிடிவி கேமரா செக் பண்ணிட்டு வரேன். சரிங்க சார். சரி கனகா நான் போறேன், நீ இவளை கூட்டிட்டு போ, சரியா? ஓகே சார். மாமா இந்தாங்க, இந்த நகையை ஒரிஜினலா எடுத்து வைங்க. டூப்ளிகேட் மட்டும் நான் எடுத்துட்டு போறேன். போயிட்டாங்க சிசிடிவி கேமரா செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இவங்களுக்கு இருக்கு எல்லாருக்கும். இவங்களை விட்டுறாதீங்க மாப்பிள்ள. எந்த தப்பு நடந்திருக்குன்னு இப்பவுமே நீ தெரிஞ்சு ஆகணும். இவங்க எல்லாருமே சின்ன பொண்ணுக்கு பண்ண கொடுமைக்கு தண்டனை அனுபவிச்சு ஆகணும். அதை நான் பாத்துக்கிறேன், நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. சின்ன பண்ணே நீ எதுக்கு அழுதுகிட்டு இருக்கா? நீ எவ்வளவு தைரியமானவன்னு எனக்கு தெரியும். அந்த தைரியத்தை புடிச்சுதான் நான் உன்னை காதலிச்சேன். ஆனா நீ அவனை காதலிச்சு அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. இருந்தாலும் பரவாயில்ல சரின்னு சொல்லிட்டு நீ சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். ஆனா இங்க வந்து பார்த்தாதான் தெரியுது இங்க நடக்கிற கூத்தெல்லாம். ஆமா, இவகிட்ட எவ்வளவோ சொன்னேன், அவன் வேண்டாடின்ட்டு. அவன் அம்மாவை பார்த்தாலே தெரியுது பஜாரின்னு சொல்லிட்டு. ஆனா இவ கேட்டாளா? இன்னைக்கு வந்து இவ்வளவு பிரச்சனைக்கும் நின்னுகிட்டு இருக்கா, தலையில தூக்கி போட்டுக்கிட்டு. நம்ம சொல்றத எங்க கேக்குறாங்க இந்த காலத்துல? சரி தேவையில்லாதெல்லாம் பேச வேண்டாம். சரி மாப்பிள்ள நீங்க போங்க. என்னங்க மாமா இதை வச்சுக்கோங்க, நான் இந்த நகையை எடுத்துட்டு போறேன். மாப்பிள்ள இதுதான் கவரிங், அது ஒரிஜினல். நீங்க இங்கேயே மாத்தி பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. எல்லாம் கரெக்டா விசாரணை பண்ணுங்க. சாரி மாமா, எதுவும் தெரியாம பண்ணிட்டேன். நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? இன்னொரு பொம்பளை நகையை எடுத்து அவ மேலேயே பழிய போட்டு அவ வீட்டு மேலேயே பழிய போட்டு எவ்வளவு பிரச்சனை பண்ணிருக்க. ஸ்டேஷனுக்கு வா, உனக்கு இருக்கு இன்னைக்கு. கனகா பாத்து பாதி வழியில ஓடிடாம, அந்த விலங்குலாம் இருக்குல்ல அதை போட்டு கூட்டிட்டு வா. ஓகே சார். சார் என்ன மறைக்காதீங்க. உன் தங்கச்சியும் உங்க அம்மாவும் பண்ண தப்புக்கு தான் இவன் இன்னைக்கு தண்டனை அனுபவிச்சிருக்கா, சரிங்களா? என்ன எப்படியாச்சும் காப்பாத்து. என்ன கொஞ்ச நேரம் வாயை முடிக்கிட்டு இருமா. சார் நீங்க எப்படியாச்சும் அந்த நகையை இவங்க பண்ணலன்னு நிரூபிங்க. அப்படி இல்லைன்னா இன்னைக்குள்ள ஸ்டேஷனுக்கு தான் போகணும், சரிங்களா? அதை நாங்க பாத்துக்கிறோம். எம்மா தங்கச்சி நீ பாத்து போ, நான் உன் பின்னாடியே வரேன். உனக்கு எதுவுமே ஆகாம நான் பாத்துக்கிறேன். என்னமோ சொல்றேன்னே. என் புருஷ வீட்டுக்கு தெரிஞ்சா இன்னைக்கு நான் காலி, அவ்வளவுதான். அத பண்றதுக்கு முன்னாடி யோசிக்கணும். நகையை திருடுறது, மாத்தி போலி நகையை வைக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு கை வந்த கலை தானே. அப்புறம் என்ன? பாத்தியால உன் மாமியாரே என் பொண்ணு அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. ஆனா அவ எப்படி பேசுறான்னு சொல்லிட்டு பாத்தியால. இங்க பாருங்க, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. சரிங்க சார், நான் உங்களை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறேன். நீங்க வந்து உங்க சண்டையெல்லாம் பேசி முடிச்சுட்டு எப்போ வரணுமோ பொறுமையா வாங்க. நான் சொல்றதை நீங்க கேட்கற மாதிரி இல்ல. என்ன தங்கச்சி உன் மேல தப்பு இல்லைன்னு நிரூபிக்க வந்து இந்த அண்ணனோட பொறுப்பு. நீ பாத்து போயிட்டு வா.
நான் எங்கன்னே பிக்னிக்கா போறேன், ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஏனே இப்படி பண்ற நீயும்? நீ போ, நான் அண்ணன் பின்னாடியே வாரேன். பண்றதெல்லாம் பண்ண வேண்டியது இன்னைக்கு என்ன ஆட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. சி, என்ன பொம்பளையோ நீலாம். வாமா போவோம் ஸ்டேஷனுக்கு. எம்மா என்ன? ஆமா, ஒண்ணும் தெரியாத பாப்பா இவ. எம்மா என்னன்னு அழுதுகிட்டு இருக்கா. சின்னதுர கேட்டியால விஷயத்து கேட்டியா? என் மொபைல கூட்டிட்டு போயிட்டாங்களே, நான் என்னத்த பண்ணுவேன்? ஏம்மா அழுகாதம்மா, நான் பாத்துக்கிறேன். எடி இப்ப நல்லா நிம்மதியா இருக்கா உனக்கு? நல்லா எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டு நீலி கண்ணீர் வேஷத்தை போட்டுக்கிட்டு என் மொபைல ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டல. இதுக்கெல்லாம் நான் உன்னை பழி வாங்காம விடவே மாட்டேன். இங்க பாரு, ஒண்ணு நீ இங்க இருக்கணும், இல்லனா உன் அம்மா வீட்டுக்கு போ. இதுதான் என்னோட முடிவு. சின்னதுர நீ என்னல சொல்ற? நீ சொல்றதுதான் சரிம்மா. அவங்க அம்மாவையும் அப்பாவையும் இப்பவுமே கிளம்ப சொல்லு. நான் நினைச்சேன் நீ சொல்லிட்டல. இங்க பாருங்க, என் பொண்ணு மேல கேஸ் கொடுத்து ஸ்டேஷனுக்கு தள்ளிட்டீங்களே, அப்புறம் என்ன? உங்க வீட்டுக்கு கிளம்புங்க. வேணும்னா உங்க பொண்ணையும் கூட கூட்டிட்டு போறதா இருந்தா கூட்டிட்டு போங்க. அதை பத்தி எங்களுக்கு கவலையே இல்ல. சின்ன பொண்ணே வா, நம்ம வீட்டுக்கு போலாம். சின்ன பண்ணி அம்மா சொல்றாங்களா, வா போவோம். என்னங்க நீங்களும் ஏங்க என்ன புரிஞ்சுக்காம இருக்கீங்க? ஏம்மா அவகிட்ட பேசுறதுக்கு எனக்கு விருப்பமே இல்ல. அவளை என்கிட்ட பேச வேணாம்னு சொல்லு. நான் இவ்வளவு சொல்லியும் என் வார்த்தைக்கு ஒரு மதிப்பு கொடுக்கல. அவங்க வீட்டுல இவ்வளவு நல்ல மாசம் நின்னுகிட்டு இருந்துட்டு இப்ப எம்மா ஆட்டுக்குட்டின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. என்கிட்ட பேச வேணாம்னு சொல்லுமா. என் மகன் சொன்னது கேட்டுச்சுல காதுல? இனிமே இந்த வீட்டுல நீ இருந்தாலும் யாரோ மாதிரிதான், அப்படி இல்லைன்னா வேலைக்காரி மாதிரி தான் இருக்கணும். இங்க பாருங்க, அவளுக்கு யாரும் இல்ல நினைக்காதீங்க. அப்பா அம்மா நாங்க இருக்கோம். அப்ப நான் உங்க வீட்டுல கூட்டிட்டு போய் வச்சுக்கோங்க. சின்ன பொண்ணே கிளம்பு, நம்ம வீட்டுக்கு போவோம். எம்மா வேண்டாம், நீ போ, நான் வாரேன். நீ எல்லாம் எவ்வளவு பட்டாலும் திருந்தவே மாட்டேன். உன்னெல்லாம் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆமா ஆமா, நீங்க பண்ணாததையா நாங்க பண்ணிட்டோம். ஏற்கனவே அந்த போலீஸ்காரன் சொல்லிட்டு போனானே, எனக்கு காதல் பண்ணலாமே காதலு. இப்போ நடிச்சுக்கிட்டு என் மகனை ஏமாத்தி அவன் தலையில கல்யாணம் பண்ணி வச்சுட்டு எதுவும் தெரியாத பாப்பா மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கான். என்னத்த பண்ண? என் பையன் இன்னைக்கு தியாகி மாதிரி நின்னுகிட்டு இருக்கான். என்னத்த சொல்றதுன்னே எனக்கு தெரியல. வாயெல்லாம் கூசுது. இங்க பாருமா, தேவையில்லாம என் பொண்ணு மேல பழி போடுற வேலை வச்சுக்காதீங்க. உங்களுக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். மனுஷனாயா? கட்டின பொண்டாட்டி இப்படி தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்கா அம்மகாரி. நீ உன் போக்குல அமைதியா இருக்கா? என் அம்மா சொல்றது சரிதான். அவன் தான் சொல்லிட்டு போனானே, அப்புறம் என்ன? என்னங்க? என்னை இனிமே கூப்பிடாத. இப்ப சொல்றதுதான், வீட்டை விட்டு கிளம்புங்க. சின்ன பொண்ணே வான்னு சொல்றேன்ல.